ஒரு சிலை செய்கிறோம் இல்லையா, என்ன செய்வாங்க, பெரிய கல்லில் இருந்து என்ன செய்வாங்க, செதுக்குவாங்க இல்லையா. அப்படி வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்து அப்படின்னா சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். எக்ஸாம்பிள் நம்ம லேத்தில் பண்ணுறது, ஷேப்பரில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். அது இல்லாமல் டேரெக்டாகவே வந்து நம்ம ஒரு பொருளை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஒரு சின்ன சின்ன பொருளை ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு ஷேப்பு கொண்டு வருது, அது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்கும் அப்படின்னா லேயர் பை லேயர் ப்ராசஸ். இந்த ஒரு லேயர் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்த லேயர் ஒன்று இருக்கும், அடுத்த லேயர் ஒன்று இருக்கும், லேயர் பை லேயராக இருக்கும். இது வந்து இனிஷியலாக வந்து பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர்ஸ் தான் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் லேட்டர் பை ஸ்டேஜாக இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்டாக இப்போ மெட்டல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்துச்சு, மெட்டல்லே பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மிஷின் நிறையா காலேஜஸில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற நிறைய டைப்ஸ் இருக்கிறதுல அந்த டைப்ஸை பற்றி தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் படிக்க போகிறீங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு பார்ட்ஸி கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், எதுக்கு நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போகணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக நீங்கள் நிறைய சோர்ஸ்